إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. وقال النبي صلى الله عليه وسلم إن أفواهكم طرق القرآن فطيبوها بالسواك أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரில்லாவை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தினுடைய நாகரீகங்கள் எல்லாம் நதிக்கரைகளில்தான் துவங்கியது என்பது வரலாறு. உலகத்தின் எல்லா நாகரீகங்களும் பெரும்பாலும் நதிக்கரைகளில்தான் துவங்கியது என்பது வரலாறு. ஆனால் இஸ்லாமிய வரலாறு என்பது பாலைவனத்தில் துவங்கியது. பாலைவனத்தில் தோன்றிய இந்த இஸ்லாமிய வரலாற்றினுடைய நிலைப்பாடுகளிலே பல்வேறு உயர் அம்சங்கள் குறித்து உலகத்தின் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் பாலைவனத்தில் தண்ணீர் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் தோன்றிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சுத்தம் குறித்து, பரிசுத்தமான உடல் ரீதியான சுத்தம் குறித்து அது சொல்லியிருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்து உலகம் வியந்து போய் நிற்கிறது. ஏனென்று சொன்னால் அது குறித்து இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கக்கூடிய, குர்ஆன் சொல்லியிருக்கக்கூடிய ஆயாத்துகளும் ஹதீஸுகளும் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உண்டான செய்திகளை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. நடைமுறையில தியரியை பொறுத்தவரையில சரிதான், பிராக்டிக்கலை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு எல்லா நிலையிலையும் சுத்தமா இருக்கிறாங்களான்னா மார்க்கம் சொன்ன அந்த எல்லா சுத்தத்தையும் பேணக்கூடிய அளவிற்கு நம்முடைய கவனம் இருக்கிறதா? நம்முடைய உடல் ரீதியான, நம்முடைய உள்ள ரீதியான, நம்முடைய சுற்றுப்புற ரீதியான நிலைகளிலெல்லாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமா என்பது அது கேள்விக்குறிதான் அருமையானவர்களே. ஆனால் சுத்தம் குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடியது அது சாதாரணமான விஷயங்களை சொல்லவில்லை. அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார். பொதுவாக ஈமான் அப்படின்னு சொன்ன நம்பிக்கை, இஸ்லாம் என்றால் செயல்பாடுகள். ஈமான் சொன்னா அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று சொல்கிறோமே, அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, கதரை நம்புவது என்றெல்லாம் நம்புவது சம்பந்தப்பட்டதுதான் ஈமான். இஸ்லாம் என்பது செயல்பாடுகள். கலிமாவை மொழிவது, தொழுவது, இபாதத் செய்வது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, இதெல்லாம் இஸ்லாம். ஆனால் சுத்தத்தை பொறுத்தவரையிலே அது வெளிப்படையிலே இஸ்லாம் என்ற ஒரு நிலையில் தான் வர வேண்டும். ஆனால் மார்க்கம் அதை ஈமான் என்ற நிலையிலே சொல்லியிருக்கிறது. சுத்தத்தினுடைய குறைபாடு உன்னுடைய ஈமானை பாதிக்கும். சுத்தத்தை பேணுவது என்பது ஈமானை வளர்ச்சி அடைய செய்யும் என்ற கருத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமே சுத்தமின்மைதான். உடல் ரீதியான பெரும்பாலான நோய்களுக்கான காரணம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சுத்தமின்மைதான்.
அதுதான் உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே அது விஷயத்திலே மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. கண்கள் ஒவ்வொன்றை குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிறது. கண்கள் சுத்தம், காதினுடைய சுத்தம், உடல் அவயவங்களுடைய சுத்தம். உடல் அவயவங்கள் என்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி காண்பிக்கிறது. வாயை பற்றி மார்க்கம் சொல்கிறது. வாயை பற்றி உது செய்யும் பொழுது வாயில நீங்க அந்த நேரத்துல விஸ்வாக்கு செய்யுங்க, கைகொண்டாவது பல் துலக்குங்கள். வாயில பல் இல்லாதவங்க கூட தன்னுடைய கையை கொண்டு தேய்த்துக் கொள்வதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த அளவிற்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. வாயை பற்றி தனியாக சொல்லி காட்டுகிறது. அதேபோல் நம்முடைய உடல் அவயவங்கள், கை கழுகுதல், கை கழுதலை பற்றி சாப்பிடுவதற்கு முன்னால், சாப்பிட்டதற்கு பின்னால், நாம் தூங்கி எழுந்த உடனே கை கழுவுவதை பற்றி ஏராளமான விஷயங்களை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போல மலம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நேரத்தில் பேண வேண்டிய சுத்தம், சிறுநீர் கழிப்பது சம்பந்தமாக உள்ள சுத்தம் இருக்கிறதே ஹதீஸில் இந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது. பெரும்பாலான ஒரு மனிதனுடைய கபரின் அதாப் என்பது அவனுடைய சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனமின்மைதான். அதனால்தான் பெரும்பாலான கபரிலே கூட அதாபு செய்யப்படுகிறது என்றால் அது விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய, பூரணமாக சிறுநீர் மலமும் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டியதை பற்றி மார்க்கம் நமக்கு அந்த அளவிற்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. அதே போல நம்முடைய இன உறுப்புகள், இனப்பெருக்கத்தினுடைய அந்த உறுப்புகள் இருக்கிறது, அதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு மார்க்கம் சொல்கிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆரம்ப வசனங்கள், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜிர். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் என்று அதை சொல்லி அல்லாஹ் தஆலா சுத்தத்தை வலியுறுத்தி அந்த இடத்துல அழுத்தமான விஷயங்களை நாயகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே உடல் ரீதியான சுத்தம் என்பது சாதாரணமானதல்ல, அது உள்ள ரீதியான சுத்தத்திற்கு காரணம் என்று மார்க்கம் சொல்கிறது. உள்ள ரீதியான சுத்தருக்கு அதிலே ஒதுவை எடுத்து சொல்ல போனால் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை அது. ஒது என்பது இஸ்லாம் தந்த சன்மானம். ஒது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 1400 ஆண்டுகளாக தினமும் 1400 ஆண்டுகளை தாண்டி தினமும் கை கால் கழுகல், கை கால்களை முகங்களை கழுகக்கூடிய ஒரு பழக்கம் உலகத்தினுடைய எல்லா மக்களிடத்திலையும் இருக்கிறது. இஸ்லாமியர்களிடத்தில் எல்லா மக்களிடத்திலேயும் குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய பிரதேசங்களிலே கூட, கடுமையான குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய அந்த பிரதேசங்களிலே கூட அவர்கள் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் அதை பற்றி அந்த அளவிற்கு அழுத்தமாக, அதை பற்றி அந்த அளவிற்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதுதான் உண்மை. அருமையானவர்களே, ஒது என்பது உடல் ரீதியான சுத்தம் மாத்திரம் அல்ல, அது உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும், ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும். ஹதீஸில் வருகிறது, ஹத்தா யஹ்ருஜ நகிய்யம் மினல் துனூப். ஒருவர் பூரணமா ஒது செய்தார், செய்து முடித்து விட்டு அவர் துஆ செய்கிறார் என்றால் ஹத்தா யஹ்ருஜ நகிய்யம் மினல் துனூப், அவர் பாவங்களிலிருந்து நீங்குகிறார் என்று வருகிறது. அல்லாஹ் நம்முடைய ஒதுவையும் அப்படி ஒதுவாக ஆக்க வேண்டும். பாவங்களிலிருந்து நீங்குகிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையில் பலன் தருவதிலே பிரதானமானது ஒதுன்னு சொன்னார். யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாளையில ஏராளமான மக்கள் கூடியிருப்பார்களே, கணக்கில் அடங்காத மக்கள் கூட்டம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத்து வரை உள்ள அவ்வளவு ஜனங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே உங்களுடைய உம்மத்துமார்களை எப்படி நீங்க அடையாளம் காண்பீங்கன்னு கேட்டான். இந்த உம்மத்தை முஹம்மதியாவை அந்த கூட்டத்தில் தாங்க எப்படி அடையாளம் காண்பீங்க என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன உம்மத்தி யுதுஊன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லாம் கியாமத்தினுடைய நாளையிலே அவர்கள் ஒது செய்த அந்த அவயவங்கள் பிரகாசிக்குமே, முகம் பிரகாசிக்கும், அவருடைய கைகள் பிரகாசிக்கும், இந்த பிரகாசம் என்னுடைய உம்மத்தை எனக்கு அடையாளம் காட்டும் என்று சொன்னார். என்றால் கியாமத்திலே கூட பலனளிப்பதிலே மிக உயர்ந்த ஒரு பலனை ஏற்படுத்தி தருவதாக இந்த சுத்தத்தை பற்றி, ஒதுவை பற்றி மார்க்கம் அந்த அளவிற்கு நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது. சரியான முறையில ஒது செய்தல்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறார். ஒதுவை சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு நாசம், நரகம் என்று சொல்லியிருக்கிறார். வயலுல் லில் அகாம், அவர்கள் கால்களை கழுகின்ற நேரத்தில் குதிங்கால்களிலே தண்ணீர் விடாமல், அல்லது ஒதுவுடைய ஃபர்லான கட்டங்களிலே எந்த இடத்தில் கழுக வேண்டுமோ, எதுவரை கழுக வேண்டுமோ அந்த இடத்தில் தண்ணீர் படாமல் இருந்தால் ஒது கூடாவிட்டால் தொழுகை எப்படி கூடும்? அதற்கு அடுத்த அமல்கள் எப்படி சரியாகும்? அதனால ஒதுவை யார் நிரப்பமாக நிறைவாக செய்யவில்லை அவர்களை குறித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அதிலேயும் கொஞ்சம் சிரமமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, தண்ணீர் படுறது ஒரு மாதிரியா இருக்குது,
குளிரா இருக்குது, சடைவா இருக்குது, சோம்பலா இருக்குது. இந்த நேரத்தில் ஒருவர் பூரணமாக ஒது செய்கிறார். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யம்ஹல்லாஹு பிஹில் ஹதாயா, அந்த அமலினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. வயர்ஃபா பிஹி தரஜாத், அதன் காரணத்தில் நம்முடைய தரஜாத்துகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யுங்கன்னு மட்டும் சொல்லல, இஸ்பாகுல் உதுஇ அலல் மகாரி, சடைவான நேரத்திலே நிறைவாக ஒது செய்வதுன்னு சொன்னார். சடைவான நேரத்தில், அந்த நேரத்திலே நிறைவாக ஒது செய்வதற்கிறதே பாவங்களை அழித்து தரஜாத்துகளை உயர்த்தும் என்று சாதிக்குல் அமீன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அதே போல இந்த சுத்தமாக இருப்பது ஷைத்தானை விரட்டுகிறதுன்னு சொன்னாங்க. இன்ன ஷைத்தான குலிக மின் நார், ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டான். வஇன்னமா துத்வஉன் நார் பில் மா, அந்த நெருப்பு அணைக்கப்படுவது தண்ணீரை கொண்டுதான். அப்படியானால் ஷைத்தானுடைய தீமைகளில் இருந்து மனிதன் பாதுகாக்கப்படுவது ஒதுவின் காரணத்தினால், ஒதுவின் காரணத்தினால் பாதுகாக்கப்படுகிறான். என்னோட ஹதீஸிலே தெளிவாக அதற்கு உமர்லான் சொல்வார்கள், இன்னல் ஒது அஸ்ஸாலிஹ், இன்னல் ஒது அஸ்ஸாலிஹ், சாலிஹான ஒது, நல்ல ஒது, பூரணமான ஒது, கவனமில்லாமல் உள்ள ஒது அல்ல. சுன்னத்துகளை எல்லாம் பேணி செய்யப்படக்கூடிய ஒரு தமாமான நிறைவான ஒது இருக்கிறதே, ஷைத்தான், ஷைத்தான் அதை பார்த்தே ஓடிடுறான். நாங்க உமர் அல்லாஹ் தரான், என்ன அவங்களுக்கு தெரியும் ஷைத்தான் எதனாலெல்லாம் ஓடுவான், உமர் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க, ஒரு சாலிஹான ஒது என்றால் ஷைத்தான் அதை கண்டு ஓடி விடுகிறான். அவனுடைய நிலையை பார்த்து என்று செய்து உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ் சொல்வார். அது மாதிரி ஹதீஸில் நிரம்ப செய்திகள் வருகிறது. நிரப்பமான ஒரு உது இருக்கிறதே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதுவே காரணம். நிறைவான ஒரு உது, ஒரு மனிதர் நிறைவாக உது செய்கிறார், உது செய்து முடித்துவிட்டு துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் உது செய்து விட்டு வயஸ்அலுல்லாஹ் கைரம் மினத் துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிராவுடைய கைரை எல்லாம் கேட்கிறார். அந்த நேரத்திலே துன்யா ஆகிராவுடைய கைரை கேட்கிறார். இல்லா ஆதாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அதை கொடுக்கிறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு. நிறைவான ஒதுவுக்குண்டான நிலைகளிலே ஷைத்தான் விரண்டோடுகிறான். பூரணமான அந்த ஒதுவின் காரணத்தினால் துஆ ஏற்கப்படுகிறது. அது மாதிரி உறுதிமிக்க ஈமானுக்கு ஒது காரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு. உறுதிமிக்க, பொதுவாக எல்லா நேரங்களிலேயும் ஒதுவோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இருக்கு, எத்தனையோ சாலிஹீன், சாதாரணமானவர்கள் நினைக்கிறோம், எத்தனையோ வேரை, எத்தனையோ நன்மக்கள் நேமமாக ஒதுவோடு, அது ஒரு அமல் அல்லவா? அது நேமமான ஒதுவோடு இருக்கக்கூடியவர்கள். வலை யுஹாஃபில் அலல் உதுஇ இல்லா முஃமினுன், உறுதி உள்ள ஈமான் உள்ளவர் தான் நிலையான ஒதுவோடு இருப்பாருன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், உறுதியான ஈமான் அவருக்கு இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். வலை யுஹாஃபில் அலல் உதுஇ வலை யுஹாஃபில் அலல் உதுஇ இல்லா முஃமினுன், ஒரு முஃமின் தான் ஒதுவிலே எப்பொழுதும் பேணுதலாக இருப்பான், நிலையாக இருப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அது மாதிரி ஒது செய்தவருக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்க. ராத்திரி ஒது செய்துட்டு போய் படுக்கிறோம்னு சொன்னா மலக்குகள், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்திக், யா அல்லாஹ் அவருடைய அடியானுடைய பாவங்களை மன்னிச்சிரு ரப்பே, ஃபைன்னஹு பாத தாஹிரா, அவர் சுத்தமான நிலையில இரவு தூங்கினார். இரவுல படுக்கிற நேரத்திலே ஒது செய்து கொண்டு படுத்தார், சுத்தமாக தூங்கினார். அதனால ஒதுவினுடைய சுத்தத்தினுடைய நிலையை பற்றி மார்க்கம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அதை பற்றி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், வாய் சுத்தமா, கண் சுத்தமா, நம்முடைய காது சுத்தமா, நம் பற்களை சுத்தமாக வைப்பதா, ஒவ்வொரு காரியத்தை குறித்து, ஒவ்வொரு காரியத்தை, ஒரு மனைவி வீட்டிலே வந்தால் கூட, ஒரு மனைவியிடத்தில் சென்றால் கூட அந்த நேரத்தில் உங்களை சுத்தப்படுத்திட்டு போங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. சுத்தம் இல்லாமல் போகாதீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிப்பார். அருமையான பெருமக்களே, மருத்துவ நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒது செய்கிற காரணத்தினால ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான உயர்வுகள், ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் குறைகிறது ஒதுவின் காரணத்தினால். நிறைவாக ஒது செய்கிறார், மனதினுடைய அழுத்தம் பாரம் குறைகிறது, புத்துணர்ச்சி உண்டாகிறது. ஈமானுடைய அந்த வலுவோடு அவருக்கு புத்துணர்ச்சியை தருவதிலே ஒது என்பது அது உன்னதமானது. அதனால்தான் நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஒதுவினுடைய நன்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் ஒது இல்லாம செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குது, அதையும் தாண்டி பெருமக்கள் எல்லாம் ஒது இல்லாம கஅபாவை பார்த்ததில்லை. சில பேர் கஅபா ஒது இல்லாம பார்த்ததில்லை, ஒது இல்லாம ஸல்லல்லாஹுடைய திருநாமம் சொன்னதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலின் திருநாமத்தை சொல்லாமல் இருந்தார்கள். ஒதுவினுடைய மகத்துவத்தையும்
அந்த பொருளுடைய கண்ணியத்தையும் உணர்த்தி காட்டக்கூடியதாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஒதுவிலே அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெருமக்களே, ஒது இருந்தால்தான் தொழுகை கூடும். எந்த தொழுகை ஆனாலும் சரி, எந்த தொழுகையும், பரதான தொழுகையும் சுன்னத்தான தொழுகையும் அது மாதிரி ஜனாசா உள்ளிட்ட எந்த தொழுகையானாலும் ஒது இல்லாமல் மார்க்க ஒரு தொழுகையும் வைக்கவில்லை. அதே போல ஒது இருந்தால்தான் குர்ஆனை தொட முடியும், ஒது இருந்தால்தான் தவாபு செய்ய முடியும். ஒது என்பது அவைகளுக்கெல்லாம் பரதானதும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதனால ஒது செய்கிற நேரத்தில் பூரணமான முறையில் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபை தந்தரல வேண்டும், கவனத்துடனும் நிறைவாக ஒது செய்ய வேண்டும். அதுவே ஒரு அமல். அதுக்கு பிறகு செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒதுவே ஒரு பாக்கியமான ஒரு அமல், பாக்கியமான ஒரு அமல். ஒதுவுல பேசக்கூடாது. சில பெருமக்கள் சொல்வார்கள், இந்த உம்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை என்னன்னா, உம்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை ஒது செய்வது பேசுவாங்க. தேவையில்லாத பேச்சு பேசுனா இந்த உம்மத்தினுடைய முதல் சோதனை என்று சில பெருமக்களுடைய வாசகத்தை படித்திருக்கிறேன். அதனால ஒது செய்யும் பொழுது முதல்ல தண்ணீர் வீண் விரயம் செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது, அனாவசியமான பேச்சுக்கள் பேசக்கூடாது, சுன்னத்தான காரியங்களில் அலட்சியம் செய்யக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் முடித்து துஆ ஓதும் வரை ஒவ்வொரு காரியத்திலையும் கவனம் கொண்டு உதவி செய்வது என்பது உன்னதமான. அது மாதிரி உதுவினுடைய ஃபர்துகளையும் கவனம் செலுத்துவேன். உதுவினுடைய ஃபர்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உது விஷயத்துல நீயத்தை கொண்டுதான் எல்லா அமல்களும் என்ற ஹதீஸை எடுத்து முதலாவது நீயத்து செய்வான். உதுவுடைய ஃபர்தை நிறைவேற்றுகிறேன், என் மீது உண்டான உதுவுடைய ஃபர்தை நிறைவேற்று என்று நீயத்து செய்து முகத்தை நிறைவாக கழுவது, முடிமுளைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து தலையில முடிமுளைக்கக்கூடிய இடத்திலிருந்து. சாதாரணமா சில பேர் கொஞ்சம் முன்ன முளைக்குது, சில பேர் பின்ன முளைக்குதுன்னா அதுங்கிறது அல்ல. முடி முளைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து நாடிக்குழி வரை, ஒரு காதினுடைய சோனையிலிருந்து மறுகாதினுடைய சோனை வரை முழுமையான முறையிலே முகத்தை கழுகுவது, நிறைவாக கழுவது ஒதுவினுடைய ஃபர்தாக இருக்கிறது. அதே போல மார்க்கம் முழங்கை உட்பட நம்முடைய கைகளை கழுகுவது, 2 கைகளையும் கழுகுவது, அதையும் மார்க்கம் நமக்கு ஃபர்லாக்கி தந்திருக்கிறது. தலைக்கு மசகு செய்ய வேண்டும், ஊசிக்கும் தலைக்கு மசகு செய்யுங்கள் மார்க்கம் சொல்கிறது. தலைக்கு மசகு செய்வது, முழுமையாக செய்வது நிலையான ஒரு சுன்னத், பூரணமான ஒரு சுன்னத். தலைக்கு மசகு செய்வது, அது மாதிரி 2 கால்களையும் கரண்டை வரை கழுகுவது மார்க்கம் இதை ஃபர்லாக்கி இருக்கிறது. அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை வரிசை தப்பாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதில் காலங்களை இட்டப்படும் முகத்தை கழுவக்கூடாது. நீங்கள் அந்த வரிசை தவறாமல் அதை பேணுதலாக செய்வதையும் நமக்கு இல்லையாக உணர்த்தி தருகிறார். அருமையான பெருமக்களே, யார் ஒது செய்துவிட்டு சில காரியங்களை செய்தால் ஒது முறிஞ்சிடும். நமக்கெல்லாம் தெரியும், சில காரியங்களை செய்தால் ஒது முறிந்துவிடும். முன்பின் துவாரத்தின் வழியாக மலமோ சிறுநீரோ காற்றோ பிரிந்தால் ஒது செய்து முறிந்துவிடும். முன்பின் துவாரத்தின் வழியாக மலமோ அது மாதிரி சிறுநீரோ காற்றோ பிரிந்தால், சில உச்சமான வயதுள்ள ஆட்களுக்கெல்லாம் முன்வழியாக கூட காற்று வரும். காற்று வந்தால் கூட அது முன்வழியோ பின்வழியோ அது ஒது முறிந்துவிடும் என்று மார்க்கம் சொல்கிறார். அது மாதிரி உடல் சாயும் அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம், உடல் சாயும் அளவுக்கு. சரி, ஜும்மாவுக்கு முன்னாலே வந்தும் கூட நல்ல சாஞ்சு செஞ்சு உட்காந்து உதவு போக்குற ஆட்களும் இருக்கிறாங்க. அது கூட அதுல கவனம் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. சாயக்கூடாது, உட்கார்ந்து தூங்குறாங்கன்னு வைங்க, இனிமே பார்த்துக்கணும் ஹசரத், உட்கார்ந்தே தூங்கிடுவோம். அதனால உட்கார்ந்து சமணம் போட்டு தூங்கினா பிரச்சனை இல்லை. உடல் சாயும் அளவிற்கோ உடல் புரளும் அளவிற்கோ, உடம்ப புரட்டியாச்சுன்னா ரொம்ப சாஞ்சாச்சுன்னா உதவு, அதுல கவனம் இருக்கணும். எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை காரியம். அதனால உடலை சாய்த்தோ உடலை புரட்டியோ இருந்தால் அதை கொண்டு உதவு நீங்கிவிடும் என்று சொல்வார். மயக்கம் ஏற்பட்டால், பைத்தியம் ஏற்பட்டால் அதை கொண்டு உதவு என்பது நீங்கி விடுகிறது. அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்முடைய இன உறுப்பை தொட்டால், மஹரம் இல்லாத அந்நிய ஆண்களை மேலே துணி இல்லாமல் தொட்டால் உதவு முறியும் என்று சொல்வார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாந்தி எடுத்தா உதவு முறியும் சொல்லுவாங்க. தொழுதுட்டு இருக்கிறார் ஒரு ஆளு, ஏதோ ஞாபகம் வெடிச்சிருப்பு சிரிச்சிட்டார், தொழுகையில சத்தம் போட்டு சிரித்தால் அந்த வெடிச்சிரிப்பின் காரணத்தினாலும் உதவு முறியும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் இருப்பது என்பது அவசியமானதாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் வஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலே சொல்லி காட்டுவார்கள். இன்னா ஃபுவாஹக்கும் துருக்குல் குர்ஆன், இந்த வாய் என்பது குர்ஆன் வரக்கூடிய வழி, குர்ஆன் வரக்கூடிய வழி. அதை ஓதுவதை வெளிப்படுத்துவது என்பது உங்களுடைய வாயின் வழியாக. எனவே ஃபத்தய்யிபூஹா பிஸ்ஸிவாக், அதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுத்தமாக எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்குண்டான காரணங்களிலே ஒன்று அது குர்ஆன் வரக்கூடிய வழி.
வெளியிலே வருவதற்குண்டான வழி என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு ஹதீஸை நமக்கு நினைவுபடுத்துவார். அருமையான பெருமக்களே, எனவே வெளிரங்கமான இந்த சுத்தம் என்பது நம்முடைய அந்தரங்கமான, நம்முடைய ஆத்மார்த்தமான, இதய ரீதியான சுத்தத்தை நமக்கு அது தரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரிஜாலுன் மனிதர்கள் யுஹிப்பூன அன் யதத்தஹர், சுத்தமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் அந்த சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், இந்த சுத்தத்தை யார் பேணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். ரப்பினுடைய முஹப்பத்து கிடைக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வெளிரங்கமான அந்தரங்கமான பரிசுத்தமானவர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய உதுவை பேணி செய்யக்கூடியவர்களாக, சுத்தத்தையும் கவனத்தோடு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக, மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அந்த நடைமுறையை பேணி சுன்னத்துகளை எல்லாம் பேணி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. நிறைவான உதுவையும் நிறைவான தொழுகையும் நிறைவான நல்ல அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்தில் நசீவாக்கி அருள்வானாக. எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.